வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்ட் பைத்தான் போர்ஷன்ஸில் புக் பேக்கில் கொஷின் கேட்டிருக்காங்க. 6வது லெசனில் 6th லெசனில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோக்ராம் டு பிரிண்ட் தி சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னென்னா 1லேருந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அப் டு n வரைக்கும் அப்படின்னா 1, 2, 3, 4, இந்த மாதிரி நம்ம என்ன நம்பர் சொல்கிறோமோ அந்த நம்பர் வரைக்கும் இருக்கிறது தான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ஸ்டார்டிங் 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், எண்டிங் வந்து இன்ஃபினிட்டிவ் போயிட்டே இருக்கும். எத்தனை நம்பர் சொல்கிறோமோ அத்தனை நம்பர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம சம் பண்ணணும். அப்போ 1 + 2 + 3 நம்ம எத்தனை நம்பர் சொல்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 சொன்னோன்னா 50 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். 10 சொன்னோன்னா 10 வரைக்கும் 1 + 2 + 3 அப் டு 10 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அவ்வளோதான், அதுதான் இந்த கொஷின். இப்போ எனக்கு சம் அப்படின்ற ஒரு வேரியபிள் தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னா இதையெல்லாம் ஆட் பண்ணி வைக்கணும் இல்லையா? ஸோ வைக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் தேவை, அது சம்மு. சம்மில் நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ரோக்ராமில். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஆட் பண்ணி நான் சம்மில் வைக்க போகிறேன். சம் = எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம், 1 + 2 + 3 இதுக்கு முன்னாடி சம்மில் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா சம்முன்றது வேரியபிள் தான். இந்த வேரியபிள் வேறு யார் வேணும்னாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம், எந்த ப்ரோக்ராமில் வேணும்னாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வேரியபிள்ஸுமே டெம்பரவரியாக ரேமில் தான், டெம்பரரி மெமரியில் தான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேறு ப்ரோக்ராமில் இதே வேரியபிள் யூஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது வேல்யூ இருந்து அந்த வேல்யூ நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, ரெண்டும் இதில் வந்து மெர்ஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது நம்ம என்னென்ன வேரியபிள் கேல்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த வேரியபிளில் 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுறது நல்லது. அதனால நான் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த சீரியஸ் நேச்சுரல் நம்பரோட சீரியஸ் இன்ஃபினிட்டிவ்னு சொல்லிட்டெல்லாம் போயினே இருக்கும். எது வரைக்கும் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கணும் இல்லையா? நான் இன்ஃபினிட்டிவ் வரைக்கும் ஆட் பண்ண முடியாது, இல்லை எந்த நம்பர் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்ட்டு யூசர்கிட்ட கேட்கணும். அது கேட்குறதுக்கு நான் பாரு n = int of input of enter last number wants to sum. எந்த லாஸ்ட் நம்பர் வரைக்கும் நீங்கள் சம் பண்ணிக்க போகிறீங்களோ அந்த நம்பரை என்டர் பண்ணுன்னு கேட்குறேன். நான் இப்போ வந்து ஒரு 5 வரைக்குமே கொடுத்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஈஸியாக முடியுன்றதுனால இப்போ n-க்கு நான் 5ன்னு கொடுத்துக்கிறேன். நான் இந்த மெசேஜை பார்த்துட்டு 5ன்னு தான் என்டர் பண்ணுவேன், n = 5ன்னு கொடுக்க மாட்டேன். நான் 5ன்னு கொடுத்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த 5-ஐ கொண்டு வந்து எதுக்கு அசைன் பண்ணிக்கும், n-க்கு. பிகாஸ் நான் இங்கே n = கொடுத்துருக்கேன், அதனால் நான் இங்கே என்டர் பண்ண 5 எடுத்துன்னு வந்து இங்கே அசைன் பண்ணிக்கும் சிஸ்டம். அடுத்த லைனில் நான் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எதுக்கு இந்த லூப் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் சம் = சம் + 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகணும். இந்த 1, 2, 3, 4 அப் டு எது வரைக்கும், n-க்கு நான் என்ன நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுறேனோ அது வரைக்கும். ஸோ அப்போ ஒரு நம்பராக எடுக்கிறதுக்கு நான் லூப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரிப்பீட் சம் பண்ணுறது என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணிகிட்டே போகணும்ல. முதல்ல 1 சம் பண்ணணும், அப்புறம் 2 சம் பண்ணணும், அப்புறம் 3 சம் பண்ணணும், அப்புறம் 4 சம் பண்ணணும், அப்புறம் 5 சம் பண்ணணும். அதுதானே என்னோட சீரியஸில் 5னா 5 வரைக்கும் போகணும்ல. 5 வரைக்கும் இருக்கிற ஒரு நம்பரையாக எடுத்து சம் பண்ணணும். 10ன்னு கொடுத்தனா 10 வரைக்கும் போயிட்டு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பரை கூட்டணும். ஸோ அதனால் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அந்த நம்பர் வரைக்கும் நான் லூப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப்பு எனக்கு ரொம்ப எளிமையான லூப்பு, அதனால ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் I in range of 1, n + 1. இந்த 1ங்கிறது ஸ்டார்டிங் நம்பர். நம்மளோட நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால நான் 1ன்னு ஸ்டார்டிங் நம்பரை வச்சுக்கிட்டேன். n + 1ங்கிறது இது வந்து எண்டிங் நம்பர். எண்டிங் நம்பர் இங்கே n தானே, n-ல் தான் நான் 5ன்னு கொடுக்குறேன். அப்புறம் ஏன் நீங்கள் n + 1 கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம். எப்போவுமே நம்ம ஃபார் லூப்பில் ஸ்டார்டிங் நம்பரும் எண்டிங் நம்பரும் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் நம்பர்லேருந்து எண்டிங்க்கு ஒன்று முன்னாடி வரைக்குமே இந்த லூப்பு ஸ்டாப் ஆகிடும். இப்போ n-க்கு நான் 5ன்னு கொடுத்தாலுமே கூட 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். 4 டைம்ஸ் இது போயிட்டு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ n வரைக்கும் போகணும் அப்படின்னா n + 1 ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா தான் n வரைக்கும் போகும். இந்த நம்பர் ஈக்குவல் நம்பர் வந்துச்சு அப்படின்னா கண்டிஷன் தப்பாயிட்டு வெளியில் வந்துடும். ஸோ நான் லாஸ்ட் நம்பர் வரைக்கும் வேணும் அப்படின்னா லாஸ்ட் நம்பரோட ஒன்று ஆட் பண்ணி நான் எண்ட் ஆஃப் த நம்பராக கொடுக்கணும் ரேஞ்சில். சரி, இப்போ ஃபஸ்ட்டு டைம் வரும்போது 1, n + 1 1ம் வந்து இங்கே 1ம் 6ம் செக் பண்ணும். 1, 6 நான் எடுத்துக்கிற நம்பர் வந்து 1, எண்டு வந்து 6, கரெக்டு. 6க்குள்ளே தான் இந்த 1 இருக்குது, 6ஐ விட சின்னதாக தான் 1 இருக்குது ஸ்டார்டிங் நம்பர். அப்போ கண்டிஷன் ட்ரூ. இந்த லைன் ட்ரூ ஆச்சுன்னா கீழே வரும்,
சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. இப்போ ஐயில் 1ன்னு தானே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், சம்மில் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போது 0 ஈக்குவல் டு 0 ப்ளஸ்ஸு ஐ அப்படின்னு சொன்னால் ஐயில் என்ன இருக்குது 1. அப்போ 1 + 0 1ன்னுட்டு எதுக்கு வரும், சம்முக்கு வரும். அப்போ சம் ஈக்குவல் டு 1ன்னு முதல் டைம் ஸ்டோர் ஆகிடும். பாருங்கள், இப்போ ஃபாருக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு லைன் தான் எழுதியிருக்கேன். பைத்தானில் இண்டன்டேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் ட்ரூ ஆச்சு அப்படின்னா அது செய்ய வேண்டியதை ஒரு 5 ஸ்பேஸ் உள்ளே தள்ளி எழுதலாம். நான் இப்போ 5 ஸ்பேஸ் உள்ளே தள்ளி எழுதியிருக்கேன். இப்போ இது ஒரு லைன் தான் லூப்புக்குள்ளே இருக்குது. இந்த ஒரு லைனை செய்து முடிச்சுட்டு மறுபடியும் மேலே தான் போகும், இந்த லைனுக்கு வராது. ஏன்னா இது பாருங்கள் வெளியில் இருக்குது. அப்போ இதுவும் சேம் காலமில் ஸ்டார்ட் ஆகிறதுனால இது லூப்புக்குள்ளே இல்லை. இந்த லூப்பு தப்பானாதான் இங்கே வந்து செய்யும். ஸோ இந்த லூப் எப்போ தப்பாகுதோ அது வரைக்கும் இந்த ஒரு லைனை மட்டும் செய்துட்டு மறுபடியும் மேலே போகும். இப்போ மேலே போகும்போது ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1, n + 1ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த 1 போயிட்டு இப்போ என்ன ஆயிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிட்டுருக்கும். ஃபார் லூப்போட பெனிஃபிட்டே அதுதான். ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஒன்றொன்னா கூட்டிக்கும். இப்போ 2, இங்கே 1, 6ன்னு இருந்ததில்ல, இப்போ 2, 6 விட 2 சின்னது தான். இந்த ரேஞ்சில் கண்டிஷன் அதுவே செக் பண்ணிக்கும். சின்னதாக இருந்தால் மறுபடியும் உள்ளே வரும். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. இப்போ சம்மில் ஏற்கனவே என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போது மறுபடியும் 1 ஈக்குவல் டு 1 ப்ளஸ்ஸு ஐயில் என்ன இருக்குது, இப்போது 2ன்னு வந்துடுச்சு. அப்போ 2யும் 1யும் கூட்டணுன்னா 3. அப்போ 3ங்கிறது எதுக்கு போய் அசைன் ஆகும், சம்முக்கு அசைன் ஆகும். சம்மில் இருந்த 1 போயிட்டு இப்போ 3ன்னு வந்து அசைன் ஆகும். அடுத்தது மறுபடியும் மேலே போகும், ஐயோட மதிப்பு 1 ஆட் ஆகும். 2 இருந்தது போயிட்டு இப்போ என்ன ஆகும், 3 ஆகும். அப்போ 3, 6 இந்த கண்டிஷன் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணோம். 6ஐ விட 3 பெருசா, 6ஐ விட 3 சின்னதா இருந்தது அப்படின்னா மறுபடியும் உள்ளே வந்து சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. இப்போ சம்மில் என்ன இருக்குது, ஏற்கனவே 3 இருக்குது. 3 ஈக்குவல் டு 3 ப்ளஸ்ஸு இப்போ ஐயில் என்ன வந்தது, 3 தான் வந்தது. 3 + 3 6. அப்போ இந்த 3 போயிட்டு 6ன்னு வந்து ஸ்டோர் ஆகும் சம்மில். இப்போ மறுபடியும் சம் ஆட் பண்ணி முடிச்ச உடனே மறுபடியும் ஐயை தேடி போகும். ஐயோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். முன்ன 3 இருந்தது இல்லையா, இப்போ 3 போயிட்டு இப்போ என்ன ஆகும், 4 ஆகும். 4, 6 கண்டிஷன் கரெக்டாக. 6ஐ விட 4 சின்னது. மறுபடியும் உள்ளே வரும். 4ஐ ஆட் பண்ணி வச்சுக்கோ. ஏற்கனவே இங்கே இருக்கிற 6ஓட 4 ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 6 + 4 10ன்னு வந்துடும். அப்போ 6 போயிட்டு 10ன்னு வரும். மறுபடியும் ஐயோட மதிப்பு 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். இதை ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஃபாரை தேடி போகும்போது ஐயோட மதிப்பு 4 இருந்தது போயிட்டு இப்போது 5, 6 ஆகும். 6ஐ விட 5 சின்னது. மறுபடியும் உள்ளே வரும். இப்போ என்ன ஆட் பண்ணோம், 5ஐ ஆட் பண்ணி வச்சுக்கோம். ஏற்கனவே இங்கே 10 இருக்குது. 10 + 5 என்னன்னு வரும், 15ன்னு வரும். இப்போ சம்மில் லாஸ்ட்டாக என்ன இருக்கும், 15. ஆட் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் லூப்பை தேடி போகும். லூப்பை தேடி போகும்போது லாஸ்ட் இட்டரேஷன் என்ன, 5, 6. இப்போ 6, 6 ஐயோட மதிப்பு ஒன்றொன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும்போது லாஸ்ட்டாக என்ன வருது, 6, 6ன்னு போது கண்டிஷன் தப்பு. ரேஞ்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது லாஸ்ட் நம்பரை விட முன்னாடி இருக்கிற ஸ்டார்டிங் நம்பர் சின்னதாக இருக்கணும். அதுதான் ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட கண்டிஷன். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடுச்சுன்னா கண்டிஷன் தப்பாயிடுச்சுன்னா இந்த லூப்பை விட்டு வெளியில் வரும். லூப்புக்குள்ளே இப்போ ஒரு லைன் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஒரு லைனை விட்டு வெளியில் வரும். வெளியில் வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன். என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன், தி சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப் டு, இங்கே டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் அப்படியே பிரிண்ட் ஆகிடும். என்னன்னு சொல்லியிருக்கேன். எண்ணில் என்ன இருக்குது, நம்ம என்டர் பண்ண நம்பர் இருக்கும். இப்போ நான் எண்ணுக்கு 5ன்னு கொடுத்துருந்தேன்னா 5ன்னு பிரிண்ட் ஆகும். அப்போ அவுட்புட் எப்படி வரும், தி சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப் டூக்கு பக்கத்தில் என்னோட மதிப்பு 5ன்னு பிரிண்ட் ஆகிடும். மறுபடியும் டபுள் கொட்டேஷனில் இஸ்ஸு கொடுத்துருக்கேன். இந்த கமா கொடுத்துட்டு இதோட இதை சேர்த்துருக்கேன். இஸ்ஸுன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு சம்முன்னு கொடுத்துருக்கேன். இப்போ சம்மில் நான் இது வரைக்கும் ஆட் பண்ணதோட டோட்டல் என்ன இருக்குது, லாஸ்ட்டாக ஃபைனலாக 15 இருக்குது. ஒரு வாட்டி 1, 2 ஆட் பண்ணிச்சு, ஒரு வாட்டி 3 ஆட் பண்ணிச்சு, அடுத்தது 4, 6 ஆட் பண்ணிச்சு, அடுத்தது 10, 5 ஆட் பண்ணது. ஸோ ஃபைனலாக என்ன ரிசல்ட் கிடைக்கும், 15 அப்படின்னு கிடைக்கும். இங்கே என்னென்னு பிரிண்ட் ஆகும், இஸ் 15. நம்ம ஆட் பண்ணி பாருங்கள். 5 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் 1 + 2 + 3 + 4 + 5. 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15. அப்போ ஆன்சர் கரெக்டு. இதே போல் தான் நான் 5ன்னு என்டர் பண்ணாலும் சரி, 50ன்னு என்டர் பண்ணாலும் சரி, 50 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும்.
அப்போ இது வந்து 11th ஸ்டாண்டர்டோட பைத்தான் சிலபஸில் 6வது லெசனில் இங்கிலீஷ் மீடியமுக்கு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு n அப்படின்ட்டு ஒரு கொஷின். அந்த கொஷினுக்கான ஆன்சரை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.